நல்ல பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சுன்னா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது போல செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா 8 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 2-3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் இல்லைனா வெண்ணெய் சேர்த்துருங்க. கூடவே அரைச்சி வச்சிருக்க வாழைப்பழம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்துக்காம கூட செய்யலாம். இப்போ மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இதோட 1 கப்பு தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு ஒன்று சேர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. தேங்காய் வறுபட்டதுக்கு அப்புறமா 1 கப்பு ரவையும் சேர்த்து இதை நல்லா வறுத்துருங்க. ரவையும் வறுபட்டதுக்கு அப்புறமா நல்லா காய்ச்ச பால் 2 கப் அளவுக்கு பாலை சேர்த்துட்டு பால் வத்துற வரைக்கும் தீயை நல்லா குறைச்சி வச்சு இதை கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. ரவை முழுமையாக வெந்ததுக்கு அப்புறமா பால் வத்துனதுக்கு அப்புறமா இதோட 1/2 கப்பு சீனி சேர்த்துருங்க. சீனி சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக லூஸான மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துல இது நல்லா இறுகி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா இறுகி வந்துட்டு கடாயில் ஒட்டாமல் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் விரிஞ்ச கடாயை பார்த்து எடுத்துட்டு உருட்டி வச்சிருக்க உருண்டைகள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் பொரிய விட்டுடுங்க. லைட்டா செவந்ததும் அடுத்த பக்கமா திருப்பி போடுங்க. இது போல எல்லா உரங்களும் செவந்து வர வரைக்கும் திருப்பி போட்டு பொரிச்சு எடுங்க. அவ்வளவுதான், குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Download ShareChat.